ப்ரோ சாயங்காலம் வந்து கொஞ்சம் பப்பாளி இலை பறித்து சும்மா அப்படி கோழி கொண்டு போட்டேன் ப்ரோ. அதுதான் சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். யாராவது புதுசாக யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எல்லா வீடியோவுக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்கே வீடியோ பார்க்குறீங்க. எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் ப்ரோ கோழியில் நிறையா வாங்கி வளர்க்கலான்னு ஒரு ஆசை இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தது வந்து இந்த கோழியை பற்றி வீடியோ போடுறதுனால தான் ப்ரோ இப்போ அவ்வளோவா போட்டுட்ருக்கேன். அதுலேயும் வேறு முன்னாடி ஏர்டெல் சிம் வச்சுருந்தேன். ஃபோன் வந்து 4G மொபைலு, நெட்ஒர்க் வந்து ஒரு நாள் 2GB டேட்டா உடனே தீர்ந்துப்பார். இப்போ விஐ சிம்மு, அது வந்து டெய்லியுமே அன்லிமிட்டட் டேட்டா தான் 4G. அதில் தான் ப்ரோ இப்போ சிம்மை ஏர்டெல்லேருந்து விஐக்கு மாற்றி நான் வீடியோ எடுத்து அப்பப்போ அப்லோட் பண்ணேன் ப்ரோ யூடியூப்பில். என்ன டவர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்காது, கிடைக்கக்கூடிய நேரம் நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ. ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் எங்கே ப்ரோ வீடியோ பார்க்குறீங்க. மேக்ஸிமம் நாட்டுக்கோழியில் வந்து இந்த பப்பாளி இலை இந்த மாதிரிலாம் இலையெல்லாம் போட்டால் நல்லா கோழி சாப்பிடும். இந்த காலையில் கூடு தரக்கூடிய டைமு கொஞ்சம் புல், அருகம்புல் அந்த மாதிரிலாம் அறுத்து கொண்டு வேறு முருங்கைக்கீரை அந்த இலையெல்லாம் பறித்து கொண்டு போட்டாச்சுன்னா கோழி நல்லா விரும்பி சாப்பிடும். நிறைய பேர் அப்படிலாம் கோழியில் இறை போடுங்க ப்ரோ. ஃபுல்லாக அரிசி தவிடு இந்த சோறு அப்படிலாம் வைக்கிறதுக்கு பதில் இப்படிலாம் கொஞ்சம் போடுங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி கோழிகளுக்கு வந்து சளிக்கு ஒரு மருந்து மாதிரி ஒன்று அரைச்சி கொடுப்பாங்க ப்ரோ. அந்த நானே யூடியூப்பை பார்த்து தான் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். ஒரு வெத்தலை, இஞ்சி, வேறு வெள்ளைக்கூடு, குப்பைமேனி கீரை, என்னதெல்லாமா உண்டு ப்ரோ. நான் வீடியோ பார்த்து நான் அடுத்த வீடியோவில் அது ஒன்று அந்த மருந்து கோழியில் அரைச்சி குடிக்க ஒரு வீடியோ போட்டேன். என்ன ஒரு 2 மாதம் தான் ப்ரோ. 2 மாதத்துல அப்புறம் கோழி நிறையா வாங்கி விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுவேன். அதுவரை கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. இந்த கோழியை தான் இப்போ வச்சு மெயின்டென்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோழி வந்து அடை வச்சு எடுத்து விடணும். அதுபோக கொஞ்சம் கோழி வாங்கி விட்டு வளர்க்கணும் ப்ரோ நாட்டுக்கோழி. எல்லாம் ஒரு 4 கோழி இல்லைனா 5 கோழியில் அடை வச்சாலும் போதும் ப்ரோ. கோழி கொஞ்சம் நிறையா பெரிய ரெண்டாக்கினி. மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நிறையா வீடியோ புதுசாக கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். 4G மொபைல் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியெல்லாம் கம்மியாக தான் ப்ரோ இருக்கும். அதுக்கெல்லாம் யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதுங்க. வீடியோ பார்க்க முடியுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு தான் ப்ரோ நம்ம வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியும். என்றைக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கினோம் அதுக்கப்புறம் எல்லா வீடியோவுமே கொஞ்சம் குவாலிட்டியாகிட்டு யூடியூப்பில் எடுத்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மீன் பிடிக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி அப்பப்போ இந்த எங்கள் தாத்தா வீட்டு போனால் இறால் மீன், கார்த்திகை மாதம் வந்து இறால் மீன் சீசன் ஆகும். அதனால் அப்போ வந்து இறால் பிடிப்பாங்க. இறால் தடவியும் பிடிப்பாங்க தண்ணியில் முங்கி, அது போக வலை போட்டு பிடிப்பாங்க. அப்படியெல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ப்ரோ புதுசாக வீடியோ பார்க்கக்கூடிய. ஆனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வீடியோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன நான் வீடியோ புதுசாக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. அதே மாதிரி ஏதாவது நான் சமையல் பண்ணுவேன் ப்ரோ அப்பப்போ. அதே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நான் சமையல் பண்ணிய மாதிரி மட்டும் அந்த சமையலை பண்ணிடாதுங்க ப்ரோ. நானே சமையல் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன் ப்ரோ. அது நல்லா இருக்காது ப்ரோ. உண்மையை சொல்லணும்னா ஆசைப்பட்டு வீடியோக்காண்டி சமையல் பண்ணிடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ப்ரோ. எல்லாருக்கும் வீடியோ இதோடு முடிஞ்சு ப்ரோ.